அந்த நந்தினி உள்ளதான் இருந்தாளா? அப்புறம் எதுக்குன்னு அந்த வீரன் எப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டான்? அவன் ஒன்னும் பொருளையை கிளப்பி உள்ள உண்மையை தான் சொல்லியிருக்கான் அவன். என்னண்ணே சொல்றீங்க? நீங்க தேடி வந்தது இதுதானே? என்னண்ணே சொல்றீங்க? அது நந்தினி இல்ல, அவளோட ஃப்ரெண்டு தான். உடனே எல்லார்கிட்டயும் சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கலாம்லண்ணே. இத்தனை வருஷமா அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பத்தை பழி வாங்க சான்ஸ் கிடைக்காதானே காத்துட்டு இருந்தீங்க. அல்வா மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை என்ன விட்டீங்க? முட்டா பயல, நாங்க நந்தினி இல்லைன்னு பிரச்சனை பண்ணா என்னடா நடக்கும்? இந்த பூ வைக்கிற சடங்கை நின்னு போயிருண்டா. அதுக்காடா நான் இவ்வளவு செலவு பண்ணி பெரிய மனுஷங்க எத்தனை பேர் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த மிலிட்டரிக்காரன் குடும்பத்தை பழி வாங்குறத விட எனக்கு என் காரியம் ரொம்ப முக்கியம்டா. எனக்கு இன்னைக்கு பூ வைக்கிற சடங்கு நடந்தே ஆகணும். அப்பதான் கரிகாலனுக்கும் என் பொண்ணு வானதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை எந்த காரணத்தையும் சொல்லி யாராலையும் தடுக்க முடியாதுடா. இப்பதானே எனக்கு புரியுது. ஆனா பூ வைக்கிற நேரத்துல யாருக்கும் தெரியாம அப்படி திருட்டுத்தனமா போற அளவுக்கு அந்த நந்தினிக்கு அப்படின்னாடா முக்கியமான வேலை. எதுக்கு அவ ஆத்தா சுப்புலட்சுமியும் அவளுக்கு உதவி செய்யணும்? இதுல ஏதோ இருக்குடா. அவளை யாரோ பைக்ல கூட்டு போறதா அந்த வீரையன் பையன் சொன்னால, அது யாரா இருக்கும்? தெரியல. டேய் அண்ணே, கரிகாலம் எதுக்கு அதுங்களை கார்ல கூட்டு வரணும்? இந்த வேலைய நாங்க உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்?